ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நான் நம்புகிறேன். அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா போன வீடியோ எல்லாருடைய கண்டினியூஷன் தான், பார்ட் 2 தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேர்ள்ஸ் வந்து ஏன் பாய்ஸ் அவாய்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு போன வீடியோவில் ஒரு 5 காரணங்கள் பார்த்தோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் 2 இந்த வீடியோவில் இதுக்கான கன்க்ளூஷன் என்ன அப்படிங்கிறதையும் நான் வந்துட்டு சொல்ல போகிறேன். இந்த வீடியோவோட இந்த இந்த பார்ட்டோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்சது. அடுத்ததா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு டாபிக் வந்து நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீடம் இல்லை அந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து அந்த பெண்ணுக்கு வந்துட்டு ஃப்ரீடம் இல்லை அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணு வந்துட்டு அந்த பையனை வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. எந்த மாதிரி உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கும், அந்த பையனுக்கு அது பிடிச்சிருக்காது. பொண்ணுக்கு பிடிச்சத வந்துட்டு இந்த பையன் வந்து பண்ண விட்டுருக்க மாட்டாங்க. அதனால பாத்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணு வந்துட்டு இந்த பையனை வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. இது ஒன் ஆஃப் த ரீசன். வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன் சைடாவே ஜட்ஜ் பண்றது, அதாவது எது பண்ணாலுமே அந்த பொண்ணை மட்டுமே நீ தானே அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நேரமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஜட்ஜ் பண்ணிட்டே இருக்கிறது. எந்த விஷயம் பண்ணாலும் எந்த விஷயமா அவங்க பண்ணாலுமே ஈச் அண்ட் எவ்ரி டைம் வந்து ஜட்ஜ் பண்ணிட்டே இருக்கிறது. பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஒரு அந்த உங்களோட லவ்வர் வந்துட்டு ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னா சூப்பர்யா, எப்படி இப்படி பண்ண, நல்லா இருக்கே, இந்த மாதிரிலாம் கூட உனக்கு பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்கரேஜ் பண்ணாமல் எப்போ பார்த்தாலும் வந்துட்டு ஓ அப்படியா, இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டேன்னா உனக்கு பிடிச்சிருக்குல்ல அப்படின்னு சொல்லிடுறது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அந்த பையன்கிட்ட அந்த பொண்ணு வந்துட்டு கண்டிப்பாக வந்து சர்வை பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக அவங்க வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க. ரொம்ப டாக்ஸிக்காக இருப்பாங்க. அதாவது நீ என்கிட்ட மட்டும்தான் பேசணும், நீ என்கிட்ட மட்டும்தான் வந்துட்டு எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும், ஏன் இப்போ இவ்வளோ நேரம் ஆச்சு, கொஞ்சம் டைம் கூட அதிகமாகாமல் ரொம்ப சீக்கிரமாக வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டாக்ஸிக்காக இருப்பாங்க. அவங்களுக்கு புரியும் நம்புகிறாங்க. லவ் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு இது புரியும், இந்த வழி என்ன அப்படிங்கிறது வந்துட்டு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். நம்ம டாக்ஸிக்கா இருக்கிறது ஓகேங்களா. அப்படி இருந்தாங்க ஒரு பையன் வந்து ரொம்ப டாக்ஸிக்கா இருக்கான், ரொம்ப டாமினண்டா வந்து அவன் நடந்துக்கிறான் அப்படின்னா வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்துட்டு பொண்ணுங்களுக்கு வந்து அங்க, ஏன்னா அங்க வந்து அவங்களுக்கான ஒரு ஸ்பேஸே கிடைக்காது இல்லையா. ஸோ அப்படி இருக்கிற டயத்துல என்ன ஆகும் அப்படின்னா அந்த பொண்ணு வந்து அந்த பையனை வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க. இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன். இன்னொரு ரீசன், காமனான ரீசனா வந்து என்ன இருக்கு அப்படின்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷன். அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பொண்ணு வந்து ஸ்டார்டிங் வந்துட்டு எப்படி இருக்கணும், சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு ஒரு ட்ரீம் இருக்கும் இல்லையா. என்னோட ட்ரீம் பாய்னா இவங்க இப்படி இருக்கணும், அவங்க வந்து அந்த மாதிரிலாம் நடத்தணும், இந்த மாதிரியான ஒரு கற்பனைகள் இருக்கும். பசங்களுக்கு இருக்கிற மாதிரியே பொண்ணுங்களுக்கும் வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு சில ட்ரீம்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ட்ரீம்ஸ் வந்துட்டு ஒன்ஸ் அவங்க வந்துட்டு இந்த பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அவங்க நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருப்பாங்க. இவர் இது பண்ணுவாரு, நமக்கு இது பர்த்டே அப்போ கரெக்டாக விஷ் பண்ணுவான், அது ரொம்ப சின்ன விஷயமா இருக்கலாம். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த பர்த்டே விஷ் எதிர்பார்க்கறதா இருக்கட்டும், ஒரு சின்ன ஒரு டாய் வாங்கி கொடுக்கறதா இருக்கட்டும், இல்லை ஒரு சாக்லேட் வாங்கி தரதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அந்த எக்ஸ்பெக்டேஷன் அந்த பையன்கிட்ட கிடைக்கல அப்படிங்கிறப்போ அவங்க நினைச்ச மாதிரி அந்த பையன் இல்லை அப்படிங்கிறப்போ என்ன பண்ணுவாங்கன்னா பொண்ணுங்க வந்துட்டு பையனை வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு ரீசன். இன்னும் நிறைய ரீசன்ஸ் இருக்கு. இப்போ இருக்கக்கூடிய லவ் வந்து பிரேக்கப் ஆகுது அப்படின்னா தௌசண்ட் லேக்ஸ் கணக்கான ரீசன்ஸ் வந்து இருக்கு. பட் இது வந்து நான் சொன்ன போன வீடியோ அண்ட் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா காமனாக இருக்கக்கூடியது. சைக்காலஜிக்கலாக வந்துட்டு மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு 10 மெயின் காரணங்கள். இது போக நிறைய காரணங்கள் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நான் சின்ன பொண்ணா இருக்கிறப்போ நான் பார்த்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது வேற, இப்போ நான் பார்க்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது வேறையா இருக்கு. நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிங்காக இருப்பாங்க. எவ்வளோ சண்டை வந்தாலும் சரி, எவ்வளோ ஒரு கருத்து வேறுபாடு இருந்தாலும் சரி, உடனே வந்துட்டு சாரி கேட்கறது, உடனே வந்து ஜாயின் ஆயிக்கிறது, அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து ஈகோ கிளாஷஸ் நிறைய இருந்துச்சு. இப்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தொட்டதுக்கெல்லாம் வந்து பிரேக்கப் ஆயிப்போம். அது
நிறைய விஷயத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் வந்துட்டு பிரேக்கப் நடந்துகிட்டே தான் இருக்குது. ஒன்று பொண்ணுங்க அவாய்ட் பண்ணுறாங்க, இன்னொன்று சைடு பசங்க வந்து அவாய்ட் பண்ணுறாங்க. ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடந்துட்டு தான் இருக்குது. யார் மேலேயும் வந்துட்டு நம்ம ஸ்பெசிஃபிக்காக பொண்ணு மேலே தான் தப்பு இல்லை பையன் மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் நம்ம வந்து சொல்லவே முடியாது. ஏன்னா 2K வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக வந்து போயிட்டுருக்காங்க. ஓகேங்களா? நான் சின்ன பொண்ணாக இருக்கப்போ குழந்தையா இருக்கிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்னா நம்ம வந்து ரொம்ப வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தேன். பட் இப்போ இருக்கிற 2K வந்து அந்த ரெஸ்பெக்ட் அதெல்லாம் எதுவுமே வந்து அவங்க ரிலேஷன்ஷிப்பில் நான் பார்க்கல. ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. நான் சொல்லலாமான்னு தெரில. பயங்கரமாக வந்து ஃபோனில் ஒருத்தங்க, அதுக்கப்புறம் வந்து காலேஜில் ஒருத்தங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் போயிட்டுருக்குது. டபுள் சைடடாக அந்த மாதிரிலாம் போயிட்டுருக்காங்க. ஒரு சிலர் வந்து டைம் பாஸ்க்காக யூஸ் பண்ணுறது, ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஒரு 2K வந்து பார்த்தீங்கன்னா குறை சொல்லலை, நான் எந்த விதத்துலையும் குறை சொல்லலை. பட் ஒரு விஷயம் வருது, ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களை நம்பி ஒரு பர்சன் வந்து வராங்க உங்கள் லைஃப்பில் அப்படிங்கிறப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஸ்டே ஆகுறது கிடையாது. அதுதான் வந்துட்டு நான் சொல்ல வரேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல டாபிக்லோட உங்ககிட்ட நான் வந்து வரேன். அண்ட் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். Until then, bye from Twinklebell Annie.